Welcome to Live and Safe and Star channel. இன்னைக்கு March 8th and 9th ஒரு current affairs தான் பார்க்க போகிறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of the banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription you can use RRBP1 coupon code use பண்ணிங்கன்னா 50% offerல you can get. Third day கான mail உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். I hope நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். If not, do start your preparation and ஒரு exclusive mailமே வந்திருக்கும் காலையில. That SBI clerk mainsக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜான்வரிலேருந்து லாஸ்ட் இயரோட கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கெட் இட் ஃப்ரம் ஹியர். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா லாஸ்ட் 6 monthsோட கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து யூ கேன் கெட் ஃபார் ஃப்ரீ. அதில் நவம்பர் அண்ட் அக்டோபர் வில் பி தேர் விச் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த ஃப்ரீயாக நீங்கள் உங்களோட இந்த மெயில் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டீங்க. இந்த வாட் டு சே இந்த மெயில் வந்து மெயிலுக்கு தேர் இஸ் நோ அமௌண்ட். ஸோ நீங்கள் மெயிலுக்கு இது பண்ணிட்டீங்க. யூடியூப் அண்ட் நம்மளோட வாட் டு சே கண்டென்ட்டை வந்து படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு குவிஸு போடுறதுக்கு தேர் வாஸ் நோ எந்த ஒரு அவைலபிலிட்டியுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ் நம்மளோட இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்து யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் நம்மளோட மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் இஃப் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் ஐல் பை அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட யூ கேன் என்ரோல் திஸ் ஃபார் ஃப்ரீ. ஸோ உங்களோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு யூ கேன் யூஸ் திஸ். அண்ட் எப்படி இருக்குது பிடிஎஃப் அப்படின்னு பார்த்துட்டு கூட யூ கேன் பை. பிகாஸ் 500 நம்ம போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை செக் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட யூ கேன் கோ. ஸோ அப்கமிங்கில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் 1 year சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கவங்களுக்கு SBI clerkோட மெயின்ஸுக்காக we are planning something. ஸோ அதெல்லாம் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா do make use of this opportunity. and 50% ஆஃபரில் இருக்கும்போதே make use of this. அண்ட் இன்றைக்குமே ப்ரமோஷன்ஸில் தான் எனக்கும் இருந்துச்சு. ஸோ that's it. ஸோ த ஃபர்ஸ்ட் நியூஸ் இஸ் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டேயோட தீம் என்ன, இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் ஆக்சலரேட் ஆக்ஷன். ஸோ இந்த வருஷத்தோட தீம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேட் தீம் தான் மோஸ்ட்லி ஒரு வேளை கேட்டாங்கன்னா இட் வில் பி இன் யோர் answers. So accelerate action, call for faster progress in improving women's lives, ensuring equal opportunities and eliminating discrimination அப்படின்றது தான் தீம். ஸோ விமனோட கான்ட்ரிபியூஷன் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் தான் வந்து பார்ப்போம். ஆர்ஜின் 1908லேருந்து வி ஸ்டார்டட் விமனுக்கு ஈக்குவலான ரைட்ஸ் வேணும், voting ரைட்ஸ் வேணும், எல்லா கண்டிஷன்ஸ்லேயும் பெட்டர் ஒர்க் என்விரான்மெண்ட் வேணும்னு சொல்லி நியூயார்க் சிட்டியில் ஸ்டார்ட் பண்ணுது. ஸ்லோலி இட் spread over all cities. First official celebration வந்து 1911 we started. ஸோ கிளாரா ஜெட்கின் அப்படின்றவங்க தான் இந்த ஒரு ஐடியா வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. தேட் விமெனுக்குன்னு ஒரு டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் 1975 தான் அதுக்கப்புறம் தே அக்னாலேஜ்ட் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே. ஸோ அதுக்கப்புறம் தான் வி ஸ்டார்டட் ஹேவிங் விமென்ஸ் டே. ஸோ விமனோட அச்சீவ்மெண்ட்ஸ், அவேர்னஸ், ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வி யூஸ் டு டூ. ஸோ செமினார்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நடக்கும். March 8th இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே. இந்த வருஷம் ஆக்சலரேட் ஆக்ஷன்றது தான் தீம். நெக்ஸ்ட் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் மேட் ஹென்ரி. ஸோ நம்ம தான் வின்னர் ஆஃப் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி. 3rd டைம் நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஸோ March 9th 2025 தான் ஃபைனல்ஸ் நடந்துச்சு அட் துபாய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் UAE. ஸோ ஆஃப்டர் தட் நிறைய கான்ட்ரவர்ஷியல்ஸ் நடக்குது. தட் பாகிஸ்தான் தான் ஹோஸ்ட் கண்ட்ரி, பட் we didn't go to Pakistan because of various reasons. ஸோ துபாயில் தான் நடந்துச்சு. அண்ட் ஐசிசியோட ஹெட்டே வந்து ஜேஷா அப்படின்றதுனால we didn't have அந்த ஃபைனல்ஸ் அந்த அவார்ட் செரிமனிலலாம் வந்து தேர் வர் நோ பாகிஸ்தானி ஹோஸ்ட். ஏன்னா பாகிஸ்தானே ஹோஸ்ட். ஸோ பாகிஸ்தானி ரெப்ரசன்டேஷன் இல்லைன்ற மாதிரியான கான்ட்ரவர்சிஸ்லாம் இருக்குது. அண்ட் நியூசிலாந்தை டிஃபீட் பண்ணியிருக்கோம் விச் இஸ் ஹியூஜ். ஸோ நம்ம சேசிங் எவ்வளோ, யார் எவ்வளோ ப்ளே அடித்தா அப்படின்றதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ திஸ் இஸ் த 3rd time we are winning. 2002 இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ஷேர்டு திஸ் பிகாஸ் ஆஃப் ரெயின். அதுக்கப்புறம் 2013 we won against England and now we won against New Zealand. ஸோ விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் அவங்களோட 9th ஐசிசி ஃபைனல். ஸோ யுவராஜ் சிங் வந்து 8th ஃபைனல் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் இவங்க 2 பேரும் 9th டைம் ஃபைனல்ஸ்க்கு போயிருக்கிறதுனால தே மேட் ரெக்கார்ட். அண்ட் ரவீந்திர ஜடேஜா யுவராஜ் சிங்கோட 8th ஐசிசி ஃபைனல் ரெப்ரசன்டேஷனை ஹீ ஈக்குவல்டு. ஸோ இது 3
very important points. And most ICC final appearance யாருன்றதையும் வந்து லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் டேக் அ லுக் அட் இட். அண்ட் மோஸ்ட் ரன்ஸ் இன் ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபியில். ஸோ ரச்சின் ரவீந்திரா சம்டைம்ஸ் வந்து while he was playing I was not fully into the match, பட் இங்கிட்ட அங்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது I saw when he at the wicket எடுக்கும்போது sometimes we feel happy that he is in form. He is Chennai representative அப்படின்னும் போது, பட் அதுக்கப்புறம் ஃபைனல்ஸில் நம்மளை தோக்கடிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் இருந்துச்சு. பட் அ ஃபேர் மேட்ச். ஸோ எல்லோரும் ஹாப்பி, நம்மளும் ஹாப்பி. நெக்ஸ்ட் வந்து OAG ரிப்போர்ட். ஸோ இது வந்து நிறைய ஃபார்ம் ஆஃப் ரிப்போர்ட் இருக்குது. இதில் என்னென்னா இப்போ ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஏர்லைன் இருக்குது, அதுக்கப்புறம் மோஸ்ட் டிராஃபிக் இருக்கிற ஏர்போர்ட் இது அப்படின்னு ஏர்போர்ட் ஏர்லைன் எல்லாத்தையுமே மந்த் ஆன் மந்த் டிஃபர் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஒரு ரிப்போர்ட்டோடைய வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங்கிறத இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுனால we shall see. ஸோ சீப் கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி they are having செகண்ட் வேர்ல்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஏர்லைனை வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க, which is Indigo. ஃபர்ஸ்ட் வந்து கத்தார்னு இருக்குது, சில இதில் எமிரேட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஆக்சுவலி திஸ் இஸ் த இந்த ஃபார்மேட்டில் தான் சில வெப்சைட்டில் இருக்குது. அவங்களே OAGயே ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. அதில் போய் பார்க்கும்போது மந்த் ஆன் மந்த் இட் டிஃபர்ஸ். ஸோ இதை படிக்கணுமான்னு கேட்டால் ஐ எம் நாட் ஷுர், பிகாஸ் மந்த் ஆன் மந்த் மாறுற ஒரு டேட்டாவை போய் நான் ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்டால் ஐ ஒன்ட். ஸோ இதை ஒரு தடவை ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹேவ் இன் யூர் மைண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிச்சஸ்ட் விமன் இன் இந்தியா யாருன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஜிண்டால் ஃபேமிலி, சாவித்ரி ஜிண்டால். ஸோ அவங்களோட நிறைய ஸ்டீல் அண்ட் பவர் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக அவங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ ஷீ இஸ் த சேர்பர்சன் ஆஃப் எமிரேட்ஸ் ஆஃப் OP ஜிண்டால் குரூப். ஸோ ஷீ இஸ் த ரிச்சஸ்ட் விமன் இன் இந்தியா. ஸோ அவங்களோட பிஸ்னஸ் லீடர்ஷிப் என்ன அதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. தட் டுக் ஓவர் ஜிண்டால் குரூப் ஆஃப்டர் ஹர் ஹஸ்பண்ட் OP ஜிண்டால் பாஸ்ட் அவே 2005. அதுக்கப்புறம் ஷீ எக்ஸ்பேண்டட் அண்ட் ஹரியானா வித்யா சம்பன் அப்படின்னு ஒரு சீட் which is political role she has in Haryana. And 2019 she was re-elected and cabinet minister she served in 2013. So steel and power infrastructure industry her contribution is more. So அதுக்கப்புறம் பார்த்தோன்னா லேக்கா ஜுன்ஜுன்வாலா டைட்டன் கம்பெனியோட one of the member, and ரேணுகா ஜாகித்தினி லேண்ட்மார்க் குரூப். ஸோ இதில் வேறு எல்லாமே வந்து பயோகான், கோத்ரேஜ், ஜோஹோ, தெர்மாக்ஸ். ஸோ ஜோஹோலாம் வந்து ராதா வேம்பு இஸ் அ ஒய்ஃப் ஆஃப் வேம்பு. ஸோ அப்படின்றதுனால ஷீ இஸ் பாப்புலர். ஸோ இதில் மோஸ்ட்லி செல்ஃப் மேட் அப்படின்னா ஐ டென்ட் ஃபைண்ட் மச். ஸோ கிரண் முசமுல் ஷா ஐ கேன் சே. ஸோ ஷீ இஸ் ஃபேமஸ். ஸோ ரிச்சஸ்ட் விமென் ஃபார்ப்ஸ் லிஸ்ட்லேயும் ஹர் நேம் வாஸ் தேர். ஸோ அது வந்து we can have it in our mind. நெக்ஸ்ட் வந்து த எக்கனாமிஸ்ட் 2025ஓட கிளாஸ் சீலிங் இண்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் நோ இது என்னென்னா, இவங்க வந்து ஒரு 25 கண்ட்ரீஸை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த லிஸ்ட். ஸோ அவங்களோட எக்கனாமிஸ்ட்டில் வந்து என்ன ப்ராப்ளம்னா சப்ஸ்கிரிப்ஷன் கேட்பாங்க. அவங்களோட மற்ற குரூப்ஸ் இருக்குது. ஸோ எக்கனாமிஸ்ட்டில் ஒன்று, எக்கனாமிக்ஸ் குரூப்பில் ஒன்று. ஸோ மந்த்லி ஒரு ஆர்டிக்கல் மட்டும்தான் நம்மளால் படிக்க முடியும் ஃப்ரீயாக. ஸோ ஐ வில் ஹாவ் ஹோல்ட் ஆன் எந்த ஆர்டிக்கலை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ ஹவ் யூஸ்ட் அந்த இதை வந்து யூஸ் பண்ணிட்டேன் இந்த ஒரு நியூஸ்க்காக. ஸோ ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ ஸ்வீடன், ஐஸ்லாண்ட், ஃபின்லாண்ட், நார்வே, ஃப்ரான்ஸ், நியூசிலாண்ட் இந்த மாதிரி டாப் 18. அதுக்கப்புறம் OECD ஆவரேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் இந்த இயரோட லிஸ்ட். லாஸ்ட் இயர் என்ன இருந்துச்சு அப்படின்றத வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஒரு 2016 எப்படி இருந்துச்சு அப்படின்றது. ஸ்லோவாக 2018, 20. ஸோ இந்த இது எப்படி இருக்கா. ஸோ சி. ஸோ 2016 ஸ்லோவாக இப்போ 2024 எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்றது தான் இந்த லிஸ்ட். ஸோ இந்தியா வில் நாட் பி தேர் இன் திஸ் லிஸ்ட். ஸோ எக்கனாமிஸ்ட் இஸ் அ குட் வெப்சைட். அவங்களோட யூடியூப்பில் கூட நிறையா யூஸ்ஃபுல் வீடியோஸ் இருக்கும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் அ லுக் அட் இட். யூ வில் கெட் ஒரு ஐடியா அபவுட் வாட் இஸ் எக்கனாமி. ஸோ இந்த கிளாஸ் சீலிங் இண்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்வீடன், ஐஸ்லாண்ட், ஃபின்லாண்ட் இருக்குது. ஸோ யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரான்ஸுன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. பட் தட் இஸ் நாட் த கேஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீலிங்கில் ஸ்வீடன் தான் இருக்குது. இங்கே ஏன் ஃப்ரான்ஸ் வந்துருக்குன்னு ஐ எம் ஆல்சோ நாட் ஷுர். ஸோ த எக்கனாமிஸ்ட் பப்ளிஷ் பண்ண ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஒர்க் ஸ்பேஸ்க்காக. ஸோ இது என்னதுன்னா ஒர்க்கிங் விமனுக்கு தேவையான அந்த தேர் வாஸ் ஆல்சோ இது ஏன் இருந்தது ஆக்சுவலாக ஏன் இந்த லிஸ்ட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, தேர் வாஸ் அன் ஆர்டிக்கல் இன் இந்தியன் எக்ஸ்பிரஸ். ஸோ இந்தியன் எக்ஸ்பிரஸில் தான் இந்த மாதிரி அவங்க ஒர்க்கிங் விமனுக்கான
yeah, this was the top 10 best countries for working women சொல்லி அவங்க க்ரியேட் பண்ண லிஸ்ட். ஸோ அதனால தான் இங்கே அதே லிஸ்ட் வந்து இங்கே இருக்குது. பட் ஒரிஜினலாக எக்கனாமிக்ஸ்ட் குரூப்பில் வந்தது வந்து திஸ் இஸ் த ஒரிஜினல் எக்கனாமிஸ்ட் குரூப்பில் இருந்தே வந்தது. ஸோ இஃப் யூ கிளாஸ் சீலிங் இண்டெக்ஸ் 2025 பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட் கேட்டாங்கன்னா OECD கண்ட்ரீஸ் தான் கொடுத்துருக்காங்களோ. ஃப்ரான்ஸ் இஸ் நாட் அ OECD இருக்கே. ஸோ திஸ் இஸ் த ஒரிஜினல் லிஸ்ட். ஸோ இது வந்து ஜஸ்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஏன் கொடுத்தாங்கன்னே தெரில. ஸோ திஸ் இஸ் த லிஸ்ட், மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ இதில் வந்து நம்ம பேர் இருக்காது, பிகாஸ் மோஸ்ட்லி அவங்க OECD கண்ட்ரீஸ் அது மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அதில் வேர்ஸ்ட் பாட்டம் கண்ட்ரீஸ் யாருன்னு இங்கேயே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கொடுத்ததுலே வந்து டர்க்கி, சவுத் கொரியா, ஜப்பான். சவுத் கொரியா யூ மைட் நோ, நிறைய அந்த வாட் டு சே K-pop அந்த ரிலேட்டடாக certain people might know that mostly in the Japan, South Korea வந்து gender equality இருக்காது. So they usually have the patriarchal mindset. ஸோ பொண்ணுங்க எப்போவுமே வீட்டு வேலையில் இன்வால்வ்டாக இருக்கணும், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு if you see most of their அந்த கண்ட்ரியில் இருக்க விமனோட யூடியூப் சேனலே it will be based on அந்த வீட்டு வேலை எவ்வளோ பர்ஃபெக்டாக செய்கிறதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அண்ட் அலாங் வித் 29th பிளேஸில் டர்க்கி. ஸோ இந்த லிஸ்ட்டே வந்து 29 கண்ட்ரீஸ் மட்டும்தான் அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க 29 கண்ட்ரீஸை பேஸ் பண்ணி தான் இது மொத்தமே இருக்கும். ஸோ இதுலேயே இருக்கும் 29 கண்ட்ரீஸ். ஸோ லாஸ்ட் 2016 தான் சவுத் கொரியா வாஸ் த லாஸ்ட், பட் நவ் டர்க்கி இஸ் த லாஸ்ட். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ தேட்ஸ் இட். இதை தவிர்த்து நம்ம கண்ட்ரி பேர்லாம் இதில் இருக்காது. ஸோ அதனால் ஜஸ்ட் ஹேவ் இன் யோர் மைண்ட். Which company is the largest employer of women in India? So because of Women's Day அப்படின்றதுனால Women's Day நியூஸாக இருக்குது. TCS தான். ஸோ லாஸ்ட் இயர்லேருந்தே TCS தான் இந்த பிளேஸில் இருக்குது. ஸோ you might know this if you have been following in the news வந்து லாஸ்ட் இயர்லேருந்து women in Indian workforce வந்து 17% of the board positions வந்து அவங்க தான் எடுத்திருக்காங்க. And 742 women வந்து appointed as a director across various industries. ஸோ அதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ women total employeesல எவ்வளோ percentage of women இருக்காங்கன்னு. ஸோ still we didn't achieve. நம்மளோட பார்லிமெண்ட்லேயே இந்த 33% வந்து இன்னும் பில்லாக தான் இருக்குது. பட் இதில் they have 34% and Infosysல 37% in terms of number நினைக்கிறேன். பிகாஸ் இதில் 1,37,000 கம்மி, 2,34% is huge இல்லையா. பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் ஹையஸ்ட் வந்து ஷாஹி எக்ஸ்போர்ட்ஸ் தானே. ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாயர்ஸ் ஆஃப் விமன் வந்து TCS will be the first. ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஹாவ் அ லுக். HDFC பேங்க்ஸும் இருக்குது. ஸோ HDFC and ICICI பேங்க்ஸும் வந்து இதில் இருக்காங்க. 26 and 31%. See, there is no public sector banks. So yeah. ஸோ நேற்று SBI வந்து விமென்ஸ் பேட்ச் அஷ்மிதா அப்படின்னு சொல்லி ஒரு பிரான்ச் ஆரம்பித்த மாதிரி IIFL ஃபினான்ஸ் வந்து சக்தி பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டு ஆஃபர் கோல்ட் லோன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் லிட்ரஸி ப்ரோக்ராம்ஸ் உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக ஃபோக்கஸ் பண்ணி. ஸோ கோல்ட் லோன்ஸ் வந்து மோஸ்ட்லி விமென் வில் டூ மோர். ஸோ ஒன் ஆஃப் த ரிப்போர்ட்ஸ் நேத்தோ வந்து ஐ டென்ட் கவர் மச், பட் அதில் வந்து இருந்தது என்னென்னா கன்சம்ஷன் லோன் வந்து அதிகமாக பண்ணாங்க. கன்சம்ஷன் கிரெடிட் வந்து அதிகமாக விமன் ஆர் டேக்கிங். ஸோ அதில் வந்து கோல்ட் லோன் மாதிரியான லோன்ஸ் எல்லாம் வந்து தே ஆர் டேக்கிங் மோர் ஃபார் தேர் பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்காக. ஸோ அந்த மாதிரி கோல்ட் லோன்ஸ் கொடுக்கறதுக்கும் ஃபினான்ஷியல் லிட்ரஸி அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காகவும் திஸ் 7 சக்தி பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. NCR நேஷ்னல் கேபிட்டல் ரீஜியன், மும்பை மெட்ரோபாலிட்டன் ரீஜன் 2 இடத்துலையும். ஸோ விமனோட ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனையும் அதிகப்படுத்தணும். கோல்ட் லோன்ஸை வந்து அவங்களுக்கு வந்து கோல்ட் லோன் இஸ் த மேஜர் ஒன் where women take more. Financial literacy programs மூலமாகவும் they encouraging them to do more. So gold loan services women only staffing தான் இருக்குமா. எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஈச் பிரான்ச் வந்து ஜாப் 40 விமன் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஜாப் ப்ரொவைட் பண்ண போது ஃபினான்ஷியல் லிட்ரஸி ப்ரோக்ராம் மூலயமா விமனுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை போய் சேர்க்கறதுக்கு அண்ட் ஆண்டர்ப்ரினர்ஷிப்பும் வந்து தே ஆர் என்கரேஜிங் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி திஸ் வில் பி தேர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். தென் ஜெய் ஷாவோட BCCI
ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தார் இல்லையா, ஸோ ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சில் போர்டில். ஸோ இப்போ அவர் வந்து ஐசிசிக்கு சேர்பர்சன் ஆகிட்டார். நம்ம பிசிசிஐயோட சேர்பர்சனை மாற்றிட்டோம். நான் இந்த ரெப்ரசன்டேஷன் டு ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சில் போர்டுக்கு ஒருத்தர் வேணும். அது யாருன்னா ராஜீவ் சுக்லா தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த நியூஸ். மோஸ்ட்லி அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அன்அப்போஸ்டாக வந்து ஜெயஷா வந்து ஏசிசியை எக்ஸிட் பண்ணியிருக்காரு ஆஃப்டர் 3 consecutive terms of ACC president. So ICC chairman in December la unopposed he was elected, and ICC chairman December 1 he took position. ஸோ நியூ லீடர்ஷிப் இன் ஏசிசிஸ் யார் யார் அப்படின்னா, ஏசிசியோட பிரசிடென்ட் யாராக இருக்கா இப்போ ஷமி ஷில்வா, ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டோட சீஃப், அண்ட் ராஜீவ் சுக்லா வந்து பிசிசிஐயோட ரெப்ரசன்டேட்டிவாக ஏசிசி போர்டில் ஒரு மெம்பராக இருப்பார். அண்ட் ஆஷிஷ் ஷீலர் will be given a key role in ACC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ that's it. ஸோ அதை தவிர்த்து நம்மளுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ இந்தியா பாகிஸ்தான் பைலேட்ரல் கிரிக்கெட் ரிலேஷனை வந்து ராஜீவ் சுக்லா வில் பி ஹேண்ட்லிங் இந்தியன் கவர்மெண்ட்டோட டெசிஷன் அதை பற்றிலாம். பிகாஸ் we are not பைலேட்ரல் கிரிக்கெட் ரெஸ்யூம் பண்ணலை இன்னும். ஸோ அது வந்து we have to see. அண்ட் ஏஷியா கப்பு வந்து வருது 2025 செப்டம்பர் 2025 யூஏஇயில் நடக்க போகுது. ஸோ இட் வில் பி இன் T20 ஃபார்மேட். ஸோ அதனுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் 2026ஓட ஐசிசி T20 வேர்ல்டு கப் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து they will be heading. நெக்ஸ்ட் வந்து சீ ட்ராகன் அப்படின்ற ஒரு நேவல் எக்ஸசைஸில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சீ ட்ராகனில் கனடா இஸ் நாட் தேர். ஸோ சீ ட்ராகனில் இட் வில் பி மோஸ்ட் ஆஃப் இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா வில் பி தேர். ஸோ அவங்க தான் அந்த குவாம் வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் தே ஆர் டேக்கிங் திஸ் எக்ஸசைஸ். ஆன்டி சப்மரைன் வார்ஃபேரை ஃபோக்கஸ் பண்ணி தே ஆர் கோயிங் டு டூ. ஸோ 7th ஃப்ளீட் ஆஃப் யுனைடெட் நேஷன் நேவியோட 7th ஃப்ளீட் எக்ஸசைஸ். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் வந்து அதை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அப்படின்றபோது கனடா வில் நாட் பி தேர் அப்படின்னு நினச்சிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஐ எம் சேயிங் சின்ஸ் தேர் இஸ் ரொம்ப நல்ல ரெப்ரசன்டேஷன் இல்லை. நவ் தட் கனடாவோட ப்ரைம் மினிஸ்டரும் மாற்றிருக்காங்க, லிபரல் பார்ட்டியோட ஹெட்டையுமே மாற்றிருக்காங்க. ஜஸ்டின் ட்ரூடோ ஆஃப்டர் ஹிஸ் ப்ரொலாங்டு 3 consecutive டைமாக ஹி வாஸ் தேர். ஸோ அது எல்லாமே எண்டுக்கு வந்திருக்கு. ஸோ தேட் இஸ் ஆல்சோ அ நியூ சேஞ்ச். பட் பிகாஸ் ஆஃப் த ட்ரம்ப்போட ட்ரீட்மெண்ட் ஆஃப் கனடாவில் வந்து இப்போது தேர் வேர் மோர் யூஎஸ்க்கு எதிர்த்து நிறையா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ யூஎஸ் ப்ராடக்ட்ஸை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தே ஆர் பாய்காட்டிங் யூஎஸ் ப்ராடக்ட்ஸ். அண்ட் நிறைய லிபரல் பார்ட்டி அங்கே இருக்க பிகாஸ் சின்ஸ் ட்ரம்ப் இஸ் அ கேபிட்டலிஸ்ட் அண்ட் ரைட் விங் டீம்ன்றதுனால கனடாவில் உள்ள ரைட் விங் பார்ட்டிக்கும் வந்து தேர் வேர் நோ மச் பாப்புலாரிட்டி. இதுக்கு முன்னாடி ஜஸ்டின் ட்ரூடோ இருக்கும்போது ஹீ இஸ் அ லிபரல் பார்ட்டி ஹூ இஸ் த லெஃப்டிஸ்ட்ன்றதுனால இவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற அந்த ரைட் விங் பர்சனுக்கு தான் வந்து நிறைய ஓட்ஸ் அண்ட் வாட் டு சே அந்த எலெக்ஷன் டைமில் தே வில் ஹாவ் பீப்புளோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஹீ ஹேட். பட் நவ் த ட்ரம்ப் வந்து ரைட் விங் அண்ட் இஃப் ஹீ இஸ் அ ரைட் விங், இஃப் ஹீ இஸ் ஆல்சோ அ ரைட் விங்கை நம்ம கனடாவில் அப்பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா எங்கே ட்ரம்போடு சேர்ந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு இப்போ லெஃப்ட் விங் பார்ட்டியில் நவ் தட் ஜஸ்டின் ட்ரூடோ இஸ் அவுட் அண்ட் நியூ பர்சன் இஸ் இன். இப்போ இவங்களுக்கான ஓட்டிங் கவுண்ட் அண்ட் ஃபேவரிசம் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ தேட் இஸ் ஆல்சோ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் வி ஹேவ் டு நோ. அதுக்கப்புறம் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு கொடுத்துருக்காங்க இன் சீ ட்ராகன். கமிங் பேக் டு சீ ட்ராகன் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் நேவி, ஜப்பான், ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா அண்ட் யூஎஸ் இவங்க எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ இது வந்து 2019 ஸ்டார்ட் பண்ண ஹிஸ்ட்ரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ரீட் பண்ணிகிட்டே வாங்க. இதுக்கு முன்னாடி 2020 நியூசிலாண்ட்லாம் ஜாயின் ஆயிருக்கு. ஸோ குவாட் நேஷன்ஸான இந்தியா, யூஎஸ், ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியாவும் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அலாங் வித் கனடா அண்ட் சவுத் கொரியா. இப்போ 2024 கனடா வாஸ் நாட் இன்வைட்டட், மேக்கிங் இட் குவாடும் சவுத் கொரியா மட்டும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் ஆஸ் வெல் அஸ் 2025 அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இந்தியா, யூஎஸ், ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா அலாங் வித் சவுத் கொரியா. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இதில் வந்து இந்த எக்ஸசைஸ் சீ ட்ராகனில் நியூசிலாண்டும் இருந்திருக்கு ஃபார் கப்புள் ஆஃப் இயர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அவங்களையும் தூக்கிட்டு நவ் குவாட் ப்ளஸ் சவுத் கொரியா மட்டும்தான். குவாடே எதுக்கு தெரியுமா? குவாடு வந்து இப்போ நான் அது ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியா இருக்குது, இந்தியாவோடது இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து இந்தியன் சி, ஸோ சைனா சி இங்கே இருக்குமா. ஸோ அவங்களோட சைனாவோட என் ரூட்
டு இது வழியாக தான் நம்ம இந்தியன் ஓஷன் வழியாக தான் வந்து தே வில் டேக் அந்த சவுத் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்க்கெலாம் வந்து அவங்களோட சீ ரூட் இருக்கும். ஸோ இந்த பிளேஸில் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலி பார்த்திங்கன்னா குவாட் கண்ட்ரீஸ் இந்த இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கே வந்து குட்டியாக ஜப்பான் இருக்குமா, அந்த மாதிரி இந்த கண்ட்ரீஸ் எல்லாருமே சேர்ந்து அண்ட் யூஎஸ் ஆப்வியஸ்லி வில் பி தேர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இதை கண்ட்ரோல் பண்ணணும், சைனாவோட டாமினன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக இந்த குவாட் கண்ட்ரீஸ் வந்து உருவாக்குனாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை 2020 சைனா வந்து நம்மளோட பார்டர் சைனாவில் இப்போ பார்டர் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி இப்போ ரிலீஸ் ஆச்சு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணதுக்கு இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஸோ தட்ஸ் இட். தென் ட்ரம்ப்போட ரெசிப்ரோக்கல் டேரிஃப் பாலிசியில் எந்த கண்ட்ரி விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் டார்கெட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஜப்பான். பிகாஸ் ஜப்பான் கூட அவங்க தே டோன்ட் ஹாவ் மச். ஸோ ரெசிப்ரோக்கல் டேரிஃபில் நம்மளும் இருக்கோம் அப்படின்றது தான் இப்போது இம்பார்ட்டண்ட். இந்தியா, சைனா, யூரோப்பியன் யூனியன், பிரேசில், மெக்சிகோ அண்ட் கனடா. ஸோ இவங்க மேலெல்லாம் வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃப் இருக்குது. ஸோ வாரம் ஹீ இஸ் சேஞ்சிங் த நியூஸ் தட் திடீர்னு வந்து மெக்சிகோ மேலே நான் வந்து போடலை, ஐ எம் வித் ஹோல்டிங் அப்படின்னாரு. தென் த நெக்ஸ்ட் டே இட் செல்ஃப் இல்லை டேரிஃப் வில் பி தேர் அப்படின்னாரு. ஸோ ஹீ இஸ் நாட் ஸ்டெடி எட். ஸோ இதை வந்து நம்ம பார்க்கணுமான்னு கேட்டால் ஐ எம் நாட் ஷுர். ஏன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன டேரிஃப் இருக்குன்னு பார்த்துட்டு போங்க, பிகாஸ் ஹீ மைட் சேஞ்ச் எவ்ரி வீக். ஸோ தட்ஸ் இட். இந்தியா ஆஸ்திரேலியாவோட ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் ஃபாரம் 2025 வந்து இனாகுரேட் பண்ணியிருக்காங்க. அது எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் இன் கிஃப்ட் சிட்டி, குஜராத். ஸோ March 6 வந்து ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் ஃபோரம் வந்து இனாகுரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ்னாலே ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் தானே இருக்கும். ஸோ அத்லெட் டெவலப்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ், ஸ்போர்ட்ஸோட ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இதை பற்றிலாம் கீ ஃபோக்கஸ் ஏரியாவாக பேசியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து என்ன தெரியணும்னா இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா வந்து ஸ்போர்ட்ஸ் கொலாபரேஷனில் இருக்காங்க அப்படின்றது மட்டும் ஞாபகம் இருக்கணும். தென் எலக்ட்ரானிக் சிட்டி அப்படின்னு ஒரு சிட்டிக்கு விச் ஸ்டேட் டெடிகேட்டட் த நேம் ஃபார் இட்ஸ் அப்கமிங் எலக்ட்ரானிக் சிட்டி ஆஃப்டர் ரத்தன் டாட்டா. ஸோ ரத்தன் டாட்டாவோட நேமை வந்து எலக்ட்ரானிக் சிட்டியோட பேராக வச்சுருக்காங்க, விச் இஸ் அசாம் தான் வந்து அந்த நேமை வச்சுருக்காங்க. ஸோ ஜகிரோட் அசாம் அப்படின்ற இடத்துல தான் வந்து இட் ஹாஸ் பீன் டன். ஸோ அசாம் கவர்மெண்ட் வந்து ரத்தன் டாட்டாவோட கான்ட்ரிபியூஷனை ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்றதுக்காக கேபினட் அப்ரூவலோட ரீநேமிங் டெசிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டாடா குரூப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அசாம் என்னெல்லாம் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. தட் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியோட விஷன். March 2024 ரத்தன் டாட்டா வந்து அசாமில் செமிகண்டர் ஹப்பாக வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அவுட்லைன்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து 27,000 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் செமிகண்டக்டர் அசம்பிளி வந்து அசாமில் தான் செட்டப் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபேக்ட்ஸ் which is very important. In a first time in Assam 27,000 crores TCS தான் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்றது வந்து you have to, ஸோ டாட்டா தான் இன்வால்வ் ஆகுறாங்கன்றது you have to keep it in mind. ஸோ சிப் ப்ரொடக்ஷன் வந்து 48 million chips per day வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு குவாலிட்டியான ஒரு semiconductor plant. So 30,000 jobs are expected to generate, and mobile technology manufacturing வந்து அவங்க பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டும் வந்து அதிகமாக இருக்குது. ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்ஸுமே வந்து டாட்டா ட்ரஸ்ட் வந்து பார்ட்னர் பண்ணி அசாம் கவர்மெண்ட்டோட 17 கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டீ இண்டஸ்ட்ரி கான்ட்ரிபியூஷன்ஸ் லைக் டாட்டா கன்சியூமர் கம்பெனி வந்து 21 assets and 20 மேனுஃபேக்சரிங் அண்ட் பேக்கேஜிங் யூனிட்ஸ் இன் அசாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அசாம் இஸ் ஃபேமஸ் ஃபார் டீ ஆல்சோ. ஸோ அதனால் அதுவும் இருக்குது. அதனால தே ஆர் பிளானிங் டு ஹாவ் எலக்ட்ரானிக் சிட்டியை வந்து ரத்தன் டாட்டா நேமில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அசாமோட சீஃப் மினிஸ்டர் ஹிமான்ஷு பிஸ்வா சர்மா அவர் தான் அந்த ரீமெயினிங் டெசிஷனை வந்து he announced. So that's it. நெக்ஸ்ட் வந்து பெங்களூரு சிட்டி யூனிவர்சிட்டி அப்படின்ற அந்த இதுக்கு வந்து ஒரு நியூ நேம் வந்து வைக்க போகிறாங்க. வாட் வில் பி தட் நியூ நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் டாக்டர் மன்மோகன் சிங் பெங்களூரு யூனிவர்சிட்டி அப்படின்னு பேர் மாற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ he is a former prime minister இல்லையா, and he is an economist, RBI RBI governor. ஸோ அந்த அளவுக்கு he was there, and அவரோட பிளானிங்ஸ் அண்ட் his major decisions இந்தியாவை ஓரளவுக்கு இப்போ நம்மளோட அந்த எல்பிஜி ரிஃபார்முக்கு அப்புறம் நம்ம ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கோம் அப்படின்னா his steady reforms அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியன்றதுனால his name has been chosen. So Bangalore City University to be renamed as Dr. Manmohan Singh Bangalore University ன்னு
கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் ஆர்சி காலேஜ் அது எல்லாத்தையும் வந்து இந்த யூனிவர்சிட்டியோட இன்டகிரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய ஃபேக்கல்ட்டி ரெக்ரூட்மெண்ட்ஷிப் டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ண போகிறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனும் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இன் விஸ்வேஸ்வரய்யா டெக்னாலஜி யூனிவர்சிட்டி. ஸோ ஒரு ஸ்டேட்டுமே அவங்களோட யூனிவர்சிட்டிஸை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறதை யூ கேன் சி. ஆல்சோ ஏஐ ரிலேட்டடாகவும் தே ஆர் டூயிங் ஸோ மச். ஸோ அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் ரைஸ் ஆப் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க டு டிஜிட்டலி மானிட்டர் அண்ட் என்ஹான்ஸ் த ரொட்டீன் சைல்டு வேக்சினேஷன் ப்ரோக்ராம். ஸோ சைல்டு வேக்சினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால தான் நிறைய போலியோ மாதிரியான டிசீசஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அது ரிமெம்பர் பண்ணுறதுக்கு டிஜிட்டலாக மானிட்டர் பண்ணுறதுக்கு ரைஸ்ன்னு ஒரு ஆப். பிகாஸ் நவ் தட் போத் த பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங். ஸோ அவங்களால எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா டிஜிட்டல் அசிஸ்டன்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் இல்லையா. ஸோ அதனால உத்தரப்பிரதேஷ் தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைஸ் ஆப் அப்படின்றது உத்தரப்பிரதேஷ் டிஜிட்டலி மானிட்டரிங் ஃபார் ரொட்டீன் சைல்டு வேக்சினேஷன் த்ரூ ரைஸ் ஆப் மூலயமா தே ஆர் கோயிங் டு அடாப்ட். ஸோ ரியல் டைம் அப்டேட்ஸ் ஆன் வேக்சினேஷன் ஷெட்யூல், வேக்சினோட சேஃப்டி ப்ரோட்டோகால், கோல்ட் செயின் மேனேஜ்மெண்ட், அட்வர்ஸ் எஃபெக்ட் மானிட்டரிங் இதெல்லாமே பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ராக் அண்ட் கவுன்சில் ஃபேமிலிஸ் பிகாஸ் உத்தரப்பிரதேஷில் த பாப்புலேஷன் இஸ் மோர். மொத்தம் 181 டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது. மொத்தம் இனிஷியலி பைலட்டட் இன் 181 districts across India, now implemented in all the 75 districts of Uttar Pradesh. So training statusல district level training எல்லாம் வந்து complete ஆயிடுச்சு because block level training எல்லாம் இருந்துச்சு. and app யூஸ் பண்ணுறதுக்கு there should be some features இல்லையா, ரியல் டைம் மானிட்டரிங், அந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கணும் எவ்வளோ வேக்சின் இருக்குது அப்படின்றதெல்லாம். ஸோ அதுக்கான ட்ரைனிங்லாம் முடிஞ்சு ரியல் டைம் மானிட்டரிங் வந்து பண்ணலாம். டிஜிட்டல் ட்ரைனிங் அண்ட் வேக்சின் சேஃப்டி பற்றியெல்லாம் இதில் இருக்கும். ஸோ டிஜிட்டல் லிட்ரஸி, சம் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வந்து அடிஷ்னல் ட்ரைனிங் வந்து தேவைப்படுது. ஸோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ திஸ் ஆர் த சேலஞ்சஸ். அண்ட் டெக்னிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ரிமோட் ஏரியாஸில் இல்லை. ஸோ தட் ரியல் டைம் அப்டேட்ஸ் வந்து கிடைக்காது. Future expansion is that integrated additional healthcare initiatives like appலயே வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு பிளான்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம்னு யோசிக்கிறாங்க. ஸோ that's it. நெக்ஸ்ட் இந்தியா ஏஐ கம்ப்யூட் போர்ட்டல். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ஆல்ரெடி வந்து அல்கோஷா அப்படின்னு ஒரு ஏஐ பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ அது எங்கே எப்போ பண்ணாங்க அண்ட் வாட் இஸ் தட் மிஷன், அந்த போர்ட்டல் லான்ச் பண்ணப்போ என்னெல்லாம் நடந்துச்சுன்றத ஒரு காம்ப்ரிஹென்சிவ் நியூஸ் தான் இது. ஸோ இந்தியா ஏஐ கம்ப்யூட் போர்ட்டல் வந்து லான்ச் பண்ண அண்டர் இந்தியா ஏஐ மிஷன் மூலயமா லான்ச் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதனுடைய பர்பஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, which is to offer affordable high performance AI computing resources. So Ashwini Vaishnav, who is the Ministry of MIT Minister, ஸோ அவர் தான் வந்து லான்ச் பண்ணுறாரு இந்தியா ஏஐ கம்ப்யூட் போர்ட்டல் அண்ட் அல்கோஷா டேட்டா செட் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்தியா ஏஐ மிஷன் மூலயமா இதில் இந்த ரெண்டுமே வந்து லான்ச் பண்ணுறாரு. ஸோ ஏஐயோட ஆக்சசபிலிட்டி, இனோவேஷன் அண்ட் ரிசர்ச் கேப்பபிலிட்டிஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்தியா ஏஐ கம்ப்யூட் போர்ட்டல் ஃபர்ஸ்ட் ஒன், ரெண்டாவது அல்கோஷா டேட்டா செட் பிளாட்ஃபார்ம், தேர்ட் வந்து ஏஐ காம்பிடென்சி ஃப்ரேம் ஒர்க் ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. தென் ஏஐயோட ஃபெலோஷிப் ப்ரோக்ராமும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த 4 things launched in this campaign. இந்தியா ஏஐ கம்ப்யூட் போர்ட்டல் என்ன மாதிரி இருக்குன்னா 18,000+ GPUs, க்ளவுட் ஸ்டோரேஜ் அண்ட் ஏஐ ரிலேட்டட் சர்வீசஸ்லாம் வந்து இந்த போர்ட்டல் ஹோல்டு பண்ணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ், ரிசர்ச்சர்ஸ், அகாடமியா, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே வந்து தே கேன் யூஸ் திஸ் ஏஐ. இந்த GPU யூசேஜ் மூலயமா காஸ்ட் லெஸ்ஸாக இருக்கும். 100 rupees per hour வந்து இட் வில் பி தேர். அன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்கிங் ஏஐ கம்ப்யூட்டிங் மோர் அஃபோர்டபுளாக இருக்கும். அண்ட் குளோபல் ஏஐ காம்படிஷனில் இந்தியா வந்து 3 to 4 yearsல வி ஷுட் ஆல்சோ பி தேர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ லெட்ஸ் சி. அல்கோஷா டேட்டா செட் பிளாட்ஃபார்ம் என்னென்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டா செட் ரெபாசிட்டரி ஃபார் ஏஐ இனோவேஷன். ஸோ இதன் மூலயமா ஹை குவாலிட்டி நான்-பர்சனல் டேட்டா செட் ஏஐ ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா செட் வில் பி யூஸ்ட் அண்ட் மாடலும் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இதன் மூலயமா ஏஐ வந்து ஸ்டார்ட் அப்ஸ், அகாடமியா, ரிசர்ச்சர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் பாடிஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. தென் இந்தியாவோட ஃபவுண்டேஷனல் ஏஐ மாடல் டெவலப்மெண்ட். ஸோ ஏஐ மாடல் ஒன்று டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இது என்னதுன்னா லார்ஜ் ஸ்கேல் ஏஐ மாடலை வந்து ட்ரெயின் பண்ணி நிறைய டேட்டா செட்டை, ஸோ ChatGPTக்கெலாம் வந்து டேட்டா செட் அவங்க யூஸ் பண்ண டேட்டா செட்டை தான் வந்து இப்போ டீப்சீக்கை வந்து யூஸ் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியான அலிகேஷன்ஸ்லாம் டீப்சீக் வந்தப்போ இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி வாஸ்ட் டேட்டா செட்டை யூஸ் பண்ணி வி ஆர் கோயிங் டு ட்ரெயின் த ஏஐ மாடல். ஸோ அதுக்கு அந்த ஏஐ மாடல் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு ஏஐ ரெடி பண்ணுறோன்னா அது நம்மளோட டேட்டாவை தான் கன்சியூம் பண்ணி ரெடியாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக த மாடல் வில் பி டெவலப்டு.
ஸோ இது ஹெல்த் கேர், கவர்னன்ஸ், எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர் சொல்யூஷன் இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இப்போ ரீசெண்டாக கூட ஹெல்த் கேரில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, யூஸ்வலாக தேர் இஸ் ஏஐ. இப்போது ஹெல்த் கேர் ரிலேட்டடாக இருக்கிற எது இருந்தாலுமே இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து அவங்கவுங்க கண்ட்ரியில் இருக்க விமென் ஆர் சில்ட்ரனோட ஹெல்த் ரிலேட்டட் டேட்டாவை யூஸ் பண்ணி ரெடி பண்ணதுன்றதுனால நம்ம இந்தியாவிலேயே வந்து டேட்டா செட்டு உருவாச்சு. ரீசெண்டாக சைல்டு பர்த் கொடுத்த விமென் அண்ட் சில்ட்ரனோட ப்ராக்ரஸ் எல்லாத்தையுமே வந்து டேட்டாவாக ரெடி பண்ணி ஒரு டேட்டா செட் ரெடி பண்ணி வச்சுருக்கோன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ நவ் டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் வந்து யூ கேன் ரைட் இட் ஆர் ஹேவ் இட் அஸ் அ கோட் ஃபார் யுவர் டிஸ்கிரிப்டிவ். 67 அப்ளிகேஷன்ஸ் வந்து ஏஐ மாடல் டெவலப்மெண்ட் அண்டர் இனிஷியேட்டிவில் ப்ராக்ரஸ் இனிஷியேட்டிவ் ஆயிருக்கு. அண்ட் அண்டர் இந்தியா ஏஐ மிஷன் என்னெல்லாம் அடிஷ்னல் இனிஷியேட்டிவ் பண்ண போகிறாங்கன்னா, ஏஐ காம்பிடன்சி ஃப்ரேம் ஒர்க். ஸோ இதன் மூலயமா பப்ளிக் செக்டர் அஃபீஷியல்ஸை தே ஆர் கோயிங் டு ட்ரெயின் எப்படி ஏஐயை அவங்களோட கவர்னன்ஸில் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஏஐ ஸ்டார்ட் அப் குளோபல் ஆக்சலரேஷன் ப்ரோக்ராம் மூலயமா குளோபலி நம்மளோட ஏஐ ஸ்டார்ட் அப்ஸை வந்து ஸ்கேல் அப் பண்ண ட்ரை பண்ணுறோம். அண்ட் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் மூலயமா ஏஐ ரிசர்ச் அண்ட் 30 ஏஐ அப்ளிகேஷன்ஸ் ஃபார் இனோவேஷன் ஐடென்டிஃபை பண்ணி we are going to use it. ஸோ பட்ஜெட் இம்ப்ளிமெண்டேஷன் எவ்வளோனா, ஃபினான்ஷியல் அலோகேஷன் 10,371 crore வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க மார்ச் 2023. ஸோ இம்ப்ளிமெண்டிங் பாடி யாருன்னா, இந்தியா ஏஐ இண்டிபெண்டன்ட் பிஸ்னஸ் டிவிஷன் விச் இஸ் அண்டர் இந்தியா டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷன். ஸோ திஸ் இம்ப்ளிமெண்டிங் பாடி இம்பார்ட்டண்ட். அண்ட் விச் இஸ் இந்தியா மிஷன் இருக்கு இல்லையா, இந்தியா ஏஐ மிஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான அலோகேஷன் இவ்வளோ அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பப்ளிக் ப்ரைவேட் கொலாபரேஷனில் தான் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் தட் ரிசர்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து வி ஆர் கோயிங் டு டூ கொலாபரேஷனில் தான். ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து பஞ்சாபோட ப்ராஜெக்ட் ஹிஃபாசெட் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனுடைய அப்ஜெக்டிவ் என்னென்னா, டு ப்ரொவைட் இமீடியட் அசிஸ்டன்ஸ் டு விமன் அண்ட் சில்ட்ரன் ஃபேஸிங் வயலன்ஸ். ஸோ அதுக்காக வி ஆல்ரெடி ஹேவ் நம்மளோட ஸோ இது வந்து மிஷன் சக்தி அப்படின்றதில் வந்து வி ஆல்ரெடி ஹேவ் சம்பல் சமர்த்தி அப்படின்னு 2 டிவிஷன் இருக்குது. ஸோ அதில் வி ஆல்ரெடி ஹேவ் அந்த விமன் ஹெல்ப் லைன்லாம் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு சி விமன் ஹெல்ப் லைன் அண்ட் நாலி அதலத் இது எல்லாத்துலேயுமே வந்து வி ஹாவ் சர்டன் கைண்ட் ஆஃப் அந்த ஹெல்ப் லைன் மூலயமா ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் எல்லாமே வந்து விச் வில் ஹெல்ப் விமன். ஸோ மிஷன் சக்தியில் சம்பல் டிவிஷனில் விச் இஸ் ஃபுல்லி ஃபார் விமனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இது எல்லாமே. பேட்டி பச்சாவ், பேட்டி பத்தாவ், நாலி அதலத் எல்லாமே வந்து மோரார்லெஸ் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் இப்போது திஸ் இஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. ஸோ தே கான்ட் ஹாவ் அவங்களோடது வைக்க முடியாது இல்லையா. ஸோ பஞ்சாபில் தே ஆர் லான்ச்சிங் தேர் ஓன். அந்த மிஷன் சக்தியில் சம்பல்ன்ற கேட்டகரியே வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் விமனுக்காக பண்ணது தான். ஸோ அது எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். கால் சென்டர்ஸ், ஹெல்ப் லைன் எல்லாத்துலேயுமே வந்து அது பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் இப்போது சில்ட்ரனையும் இவங்க வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ வயலன்ஸில் இருக்கிற சில்ட்ரன் அண்ட் விமன் 2 பேரையும் பாதுகாக்கிறதுக்காக ப்ராஜெக்ட் ஹிஃபாசாத். ஸோ 24/7 ஹெல்ப்லைன், ரெஸ்கியூ ஆப்ரேஷனும் இருக்கும், இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷனும் இதில் இருக்கும். ஸோ தட் விமன் அண்ட் சில்ட்ரன் அஃபெக்டட் பை டொமஸ்டிக் வயலன்ஸ், ஹாரஸ்மெண்ட் அண்ட் அப்யூஸ் அவங்கள தான் வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க. விமனுக்கு ஹெல்ப்லைன் 181, சைல்டுக்கு 1098. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸுமே வந்து தே ஆர் கோயிங் டு டூ. ஸோ இமீடியட் போலீஸ் ஆக்ஷன் தேவைப்படுற கேசஸ் எல்லாத்தையுமே வந்து ERS 1112 அதுக்கு வந்து தே வில் சேஞ்ச் அண்ட் போலீஸ் வில் டேக் கேர் ஆஃப் தேட். ஸோ பஞ்சாப் போலீஸும் வந்து தே வில் பி இன்வால்வ்டு. ஏன்னா மல்டி டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன் வேணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ சோஷியல் செக்யூரிட்டி, விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வில் பி தேர், ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், லீகல் எய்ட் அத்தாரிட்டிஸ் ஆல்சோ வில் பி தேர். ஸோ இது டிப்ளாய்மெண்ட் ஃபார் ரெஸ்கியூ வெஹிக்கல்ஸ். ஸோ அதை அவங்கள ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வரதுக்கு ரெஸ்கியூ வெஹிக்கல்ஸ் தேவை இல்லையா. ஸோ அதுக்கான டெடிக்கேட்டட் வெஹிக்கல்ஸ் இன் எவ்ரி டிஸ்ட்ரிக்ஸ் ஃபார் எமர்ஜென்சி மெடிக்கல் எய்ட் வில் பி தேர். அண்ட் ட்ரெயின்டு பர்சனல்ஸ் தான் அந்த விக்டிம்ஸ் வந்து ஆன் சைட் போய் அசிஸ்ட் பண்ணவும் செய்வாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மானிட்டரிங் அண்ட் சூப்பர்விஷன், ஸ்டேட் லெவல் கண்ட்ரோல் ரூம் வந்து இருக்கும், அண்ட் டெப்யூட்டி கமிஷன் லெவல் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸ் ஆல்சோ வில் பி தேர். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஹஃப்தா மூலயமா தே ஆர் கோயிங் டு டூ மச் மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி. ஸோ நெக்ஸ்ட் வந்து DPIIT அண்ட் மெர்சிடஸ் பென்ஸ் இந்தியா வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு காஸ்ட்லியான MOU. எதுக்குன்னா மேனுஃபேக்சரிங், ரோட் சேஃப்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டிக்காக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தே ஹாவ் சைன்ட் வித் DPIIT. ஸோ டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி இன் இந்தியா ஆட்டோமேட்டிவ் செக்டாரில் அதிகப்படுத்துறதுக்காக எஸ்பெஷலி சப்போர்ட் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அகாடமியா கொலாபரேஷனுக்காக தான் தே ஆர் டூயிங் திஸ். ஸோ ஃபோக்கஸ் ஏரியானா மோஸ்ட்லி மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ரோட் சேஃப்டி இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணணும், அண்ட் சஸ்டைனபிலிட்டி க்ரீன் ஆட்டோமேட்டிவ் சொல்யூஷன் கொண்டு வரணும், அகாடமியா
பர்சன்ஸ் கூட ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் கூட தே ஹாவ் டு கொலாபரேட். அதெல்லாம் டிபிஐஐடி ரோல் என்னென்னா தே ஆர் கோயிங் டு மேக் அண்ட் சப்போர்ட் த ஃப்ரேம் ஒர்க் இந்த மேனுஃபேக்சரிங் சஸ்டைனபிலிட்டி அண்ட் ரோட் சேஃப்டிக்கெல்லாம் வந்து டு ஸ்டார்ட் அப்ஸை சப்போர்ட் பண்ண போகிறாங்க. they are going to mentor and fund market linkage அதெல்லாம் வந்து they are going to do. Mercedes என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்களோட ஆட்டோமேட்டிவ் இனோவேஷன் அந்த எக்ஸ்பர்டைஸ் இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணி they are going to support the Indian startups. ஸோ அவங்களோட CSR இனிஷியேட்டிவில் they are going to help them. அவங்களோட மென்டர்ஷிப் இந்த மாதிரியான விஷயங்கள் and they will also provide incubators and research and institutionsக்கு அவங்களுக்கான மேனுஃபேக்சரிங் சொல்யூஷன்ஸ்க்கான அட்வான்ஸ்மெண்ட் எதுவும் தேவைப்படுச்சுனாலும் they will provide. So that's it. International Women's Day is on March 8th. ICC Champions Trophy-ல third title வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம். Indigo ranked second in the world's fastest growing airline based on seat capacity. Savitri Jindal is the richest women in India அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Sweden. So Sweden ranked first in the Economist 2025 Glass Ceiling Index for working women. TCS is the largest employer of women in India. IIFL Finance வந்து 7 Shakti branches open பண்ணியிருக்காங்க. Rajiv Shukla has been appointed as the ACC board member. Sea Dragon 2025 exercise நடந்திருக்கு. Reciprocal tariff announce பண்ணியிருக்காரு ட்ரம்ப். ஆஸ்திரேலியா இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் ஃபோரம் நடந்திருக்கு. அசாம் வந்து எலக்ட்ரானிக் சிட்டிக்கு ரத்தன் டாட்டா நேம் வச்சுருக்காங்க. பெங்களூரு யூனிவர்சிட்டியோட பேர் வந்து மன்மோகன் சிங் அவரோட பேரோட ஜாயின் பண்ண போகிறது. உத்தரப்பிரதேஷ் வந்து ரைஸ் ஆப் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஏஐ கம்ப்யூட் போர்ட்டல் வந்து இந்தியா ஏஐ மிஷன் மூலமா ஒரு 4-5 விஷயங்கள் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் ஹஃப்தா வந்து பஞ்சாப் லான்ச் பண்ணியிருக்காங்க. டிபிஐஐடி அண்ட் Mercedes-Benz வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ that's it for today. All the best for your exams and thank you.